ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான அந்த கேள்வி பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவரீர் விசேஷமாக நீர் எங்களுக்கு இம்மட்டுமாய் இது போன்ற காரியங்களை தெரியப்படுத்துகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் மென்மேலும் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1919 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி தான், பட்டு பதில் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் நிதானமாக அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? கேள்வி: சபையின் தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றதான வாக்கு சதவீதத்தில் சபையாரால் பின்பற்றப்படும் அந்த விதிகளானது உதவிக்காரராக முன்மொழியப்பட்டிருக்கின்ற சகோதரனுடைய வாக்கு விஷயத்திலும் பொருந்துமென நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அதில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு சதவீதம் இருக்கு இல்லையா, ஒரு 70%, 80% அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த காரியத்தை உதவிக்காரர்களுக்கும் இதே மாதிரி எதிர்பார்ப்பை பர்சன்டேஜை நம்ம பின்பற்றணுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது மறுபடியும் கேள்வியை நம்ம வாசிக்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். வாசிக்கலாமா? சபையின் தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றதான வாக்கு சதவீதத்தில் சபையாரால் பின்பற்றப்படும் அந்த விதிகளானது உதவிக்காரர்களாக முன்மொழியப்பட்டிருக்கின்ற சகோதரனுடைய வாக்கு விஷயத்திலும் பொருந்துமென நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஸோ இதுதான் சரியான ஒரு கேள்வி. சரிங்களா? அதுதான் இங்கேயும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பதிலுக்குள்ளாக கடந்து போகலாம். நிச்சயமாக சபையின் காரியங்களை நிர்வகிப்பது தொடர்புடையதான வேதாகம ஏற்பாடானது அனைத்து பொறுப்பினையும் சபையார் மீதே வைக்கின்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அப்போது சபையின் காரியங்களை நிர்வகிப்பது தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் பார்த்திங்கன்னா சபை மீது தான் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொண்டு வர்றாரு. அடுத்ததில், நான் பொதுவான அர்த்தத்திலுள்ள சபையாரை குறிப்பிடவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நம்ம கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பொதுவான அர்த்தத்தில் சபையார் சொல்லி நான் சொல்ல வரல, அப்போ யாரை சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, மாறாக சபையை கிறிஸ்துவின் சரீரமாகிய கூட்டத்தாரை, அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவர்களை குறிப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்ததில், ஒவ்வொரு காரியத்தினையும் நிர்வகிக்கும் திட்டவட்டமான விதிகளை கர்த்தர் கொடுக்காததால், நல்ல பாயிண்ட், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு திட்டவட்டமான விதிகள் இதுதான் அப்படின்னு கர்த்தர் கொடுக்காததால், கர்த்தருடைய திருவசனத்தை கொண்டும் மற்றும் வேத வாக்கியங்களில் உள்ள மாதிரிகள் மற்றும் உதாரணங்களை கொண்டும்
மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டி எழுப்பும்படி நாடிடுவதற்கான பொறுப்பு ஒட்டுமொத்த சபையின் மீது விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இது ஒரு உண்மையிலே ரொம்ப அஸ்திபாரமான நல்ல பாயிண்ட். அது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு காரியத்திலையுமே இதான் ரூல் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கொடுக்கல. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலையும் தேவன் கொடுத்த உதாரணங்கள் அடிப்படையிலையும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே கட்டி எழுப்பும்படியான அப்படி நாடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த பொறுப்பு தான் சபை மேலே இருக்குது. அப்போ சபைன்னு சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரெகுலராக கை கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு தான் சரியாக வரன்ற மாதிரி ஒரு கோணத்துக்குள்ளாக சகோதரர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததில் ஒருவேளை கர்த்தர் காரியத்தினை மிக எளிமையாயும் மற்றும் தெளிவாயும் அவரது ஜனங்களுடைய கையில் விட்டிருப்பாரானால், அந்த காரியத்தை ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரின் அல்லது குருமார் வகுப்பாரின் கைகளுக்கு திசை மாற்றிட நீங்களோ அல்லது நானோ முற்படுவது என்பது முற்றிலும் தவறான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்ததில் இதற்கு வேதாகமத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. எதுக்கு இல்லை? நம்முடைய பிதாகி தேவன் சகல காரியங்களையும் சபைக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது இந்த பொறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியத்திலிருந்து சபைக்கு முழுமையாக தேவன் கொடுத்துருக்கான்ற இந்த காரியத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்லது குருமாரின் வகுப்பாருக்கு இந்த காரியங்கள் திசையை மாறுவது முற்றிலும் தவறு. இதற்குத்தான் வேதாகமத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. நிர்வாகங்கள் தவறிவிடுவது போல ஜனங்களும் தவறிவிடுவது சாதாரணமான காரியமாய் இருக்கின்றது. சில நேரங்களில் நிர்வாகங்களாம் தவறுது இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் தவறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜனங்களும் தவறிவிடுவது சாதாரணமான காரியமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு, சில தீவுகளில் காணப்படும் ஜனங்கள், ஒரு தீவு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் தாங்களாகவே நிர்வகித்து கொள்வதற்கு பதிலாக சில நிர்வாகங்களானது தங்களால் அத்தீவுகளை நன்கு நிர்வகிக்க முடியும் என்று எண்ணுகின்றனர். ஒரு தீவு இருக்குது, ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் தாங்களாகவே தங்களை நிர்வகித்து கொள்வதற்கு பதிலாக சில நிர்வாகங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நாங்கள் அந்த தீவை நல்லா நிர்வகிக்க முடியும்னு சொல்லி என்றாங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில் ஒருவேளை ஆகையால் ஒருவேளை ஜனங்கள் அதற்கு அடிபணிந்து விடுவார்களானால், குருமார் என்று அழைக்கப்படுகின்றதற்கான ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் தங்களுக்கென அதிகாரத்தினை தகாத விதத்தில் உரிமை கொண்டாடிட சட்டங்களையும் விதிகளையும் இயற்றிவிடுகின்றனர். இப்படி ஜனங்கள் அறியாமையினால் சரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கென சட்டங்களையும் விதிகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றி விடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான எளிமையான காரணம், சபையார் தங்கள் கைகளில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துள்ளார் என்பதையும் ஒருபோதும் எந்த ஒரு குருமார் வகுப்பாரை அவர் அங்கீகரித்ததில்லை என்பதையும் அறியாமல் இருப்பதேயாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், பெரிய ஒரு பதிலாக இருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, சபையில் ரொம்ப எளிமையாக தெளிவாக முடிவெடுப்பதற்கு சபையை தான் அதை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. இந்த எண்ணத்திலிருந்து சபையை திசை மாற்றக்கூடிய சில எண்ணங்கள் இருக்குது. எது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு வகுப்பாரோ
சில தீர்மானங்களை எடுப்பார்களானால் அது தவறாக இருக்கும். வேதாகமும் அந்த மாதிரி எந்த அதிகாரத்தையும் அங்கே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஏன்னா சில நிர்வாகங்கள் தவறு செய்கிறது போல ஜனங்களும் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்றார். என்ன உதாரணம்னா, ஒரு தீவு இருக்குது, ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் அந்த ஜனங்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புலேருந்து வெளியே வந்து இன்னும் சில நிர்வாகங்கள் அவங்க தீர்மானிக்கிறாங்க, நாங்கள் உங்களை நிர்வகிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எண்ணும்போது ஜனங்கள் இந்த எண்ணத்துக்கு அடிபணித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அங்கே பிரச்சனை வரும். இப்படி வந்துட்டாங்கன்னா இதுதான் குருமார்க்க வகுப்பாருக்கு ஒப்பிட்டு காமிச்சார். அப்படி ஜனங்களை அடிபணிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குருமார்க்க வகுப்பார் என்ன பண்ணிடுவாங்க? இப்போது சில சட்டங்களையும் நியமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கென அதை ஏற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, சபையானது சரிவர நிதானிக்கல. எதனா நம்மக்கிட்ட தான் பொறுப்பு இருக்குது. நாம் தான் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் சகோதரன் சகோதரிகளும் நிதானிக்காதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்ததில் கர்த்தர் தாமே போதகராய் இருப்பார், நீங்கள் அனைவரும் சகோதரராய் இருக்கின்றீர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின ஒரு கூட்டத்தார் என சபையாரால் அடையாளம் கண்டு கொள்ளப்படும் வேற்றுமை தவிர மற்றபடி சகோதரர்கள் மத்தியில் வேற எந்த வேற்றுமையும் காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடம் புரிவதற்கு சில கடினங்கள் உண்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, சபை இருக்குது, அந்த சபையில் எந்த வேற்றுமையும் வரவே கூடாது ஒன்றை தவிர என்றார். அது என்ன அப்படின்னா, சபையில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ரொம்ப வைராகியமாக அந்த அர்ப்பணிப்பில் மிகவும் தீவிரமாக ஓடுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்த உடனே கர்த்தருடைய ஜனங்கள் என்ன மாதிரி ஓடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வேற்றுமை தான் சபைக்குள்ள வரணுமே தவிர வேறு எந்த வேற்றுமையும் சபைக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கார். அப்படி நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இப்படி படித்து பாருங்களேன், மறுபடியும் படிக்கிறேன். கர்த்தர் தாமே போதகராய் இருப்பார், நீங்கள் அனைவரும் சகோதரராய் இருக்கின்றீர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின ஒரு கூட்டத்தார் என சபையாரால் அடையாளம் கண்டு கொள்ளப்படும் வேற்றுமை தவிர மற்றபடி சகோதரர் மத்தியில் எந்த வேற்றுமையும் காணப்படக்கூடாது, மற்றும் சில குறிப்பிட்ட நபர்களை மூப்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்களெனில் பொறுப்பு சபையாரிடத்திலே இருக்கும். சபையாரில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் மிகுந்த பகுத்துணர்தலையும் மற்றும் விவேகத்தினையும் பயன்படுத்திட வேண்டும், மற்றும் இவ்விஷயத்தில் தாங்கள் கர்த்தருக்காக வாக்களிப்பதாகவும் செயல்படுவதாகவும் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? மறுபடியும் அந்த பாயிண்ட்டை நம்ம நிதானிக்கலாம். எங்கேருந்து வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின ஒரு கூட்டத்தார் என்ன சபையாரால் அடையாளம் கண்டு கொள்ளப்படும் வேற்றுமை தவிர மற்றபடி சகோதர மத்தியில் எந்த வேற்றுமையும் காணப்படக்கூடாது, மற்றும் சில குறிப்பிட்ட நபர்களை மூப்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள், பொறுப்பு சபையாரிடத்தில் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களை நீங்கள் மூப்பராக தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொறுப்பானது எந்த பொறுப்பானது, ஒட்டுமொத்த பொறுப்புமே எங்கே தான் இருக்குன்னா சபைக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சபையாரில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். ஸோ மிகுந்த பகுத்துணர்தலையும் மற்றும் விவேகத்தினையும் பயன்படுத்திட வேண்டும், மற்றும் இவ்விஷயத்தில் தாங்கள் கர்த்தருக்காக வாக்களிப்பதாகவும் செயல்படுவதாகவும் நினைவில் கொள்ள வேண்டும். சபையார் தங்களது வழிநடத்துபவர்கள் முதலானவைகள் தொடர்பாக
எடுக்கும் தீர்மானம் அக்காரியத்தில் இறுதி தீர்மானமாக இருக்கும் என்பதனால் சபையில் ஒழுங்குமுறைக்குரிய சரியான முறைமை தொடர்பாக வேத வாக்கியங்களினால் முன்வைக்கப்படுவைகளை ஆறாம் தொகுதியில் பிரமாணமாக இல்லாமல் யோசனைகளாக சுட்டி காட்டிடுவதற்கு நாங்கள் முயற்சித்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா பொறுப்பும் சபைக்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனும் அந்த பகுத்துணர்தலில் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க செயல்படுத்தணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருவரும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் சார்பாக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவங்க மிக மிக தெளிவாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறாரு. ஸோ இப்படி வரும் பொழுது இந்த காரியத்தை தான் நாங்கள் 6th வால்யூமில் ஒரு கட்டளையாக சொல்லாமல் ஒரு யோசனையாக என்ன பண்ணியிருக்கோன்னா முன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த காரியங்கள்லாம் பண்ணலான்னா நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது எனினும் உலக ஜனங்களுடைய ஒரு சாதாரண கூட்டத்தில் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்திற்கென வாக்கெடுக்கப்படுகின்றதெனில் ஓர் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் காரியத்தை தீர்மானிப்பவர்களாக இருப்பார்கள். இது தெரிஞ்ச விஷயந்தான். 100 பேர்கள் கொண்ட சபையார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதில் 51 பேர் தீர்மானிப்பவர்களாய் இருப்பார்களானால் மற்ற 49 பேர்களும் பிரதிநிதி என்று யாரும் இல்லாமல் விடப்படுவார்கள். இது கர்த்தருடைய ஆவியல்ல என்பது நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. அப்போது இந்த 49 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க பிரதிநிதி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு விடப்படுகின்றதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது கர்த்தருடைய ஆவி இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஏன்னா 51 பேர் ஒரு சில பேரை முன்னிறுத்தி அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருக்காகவும் இங்கே இருக்கிறாங்க. இப்போது இந்த 49 பேருக்கு அவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த 49 பேர் இவங்களுக்கு எந்த பிரதிநிதியும் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு அப்படி விடப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நாம் எப்படி என்னன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது கர்த்தருடைய ஆவி கிடையாது, இவங்களுக்கு யாருமே பிரதிநிதி கிடையாதுன்னு என்றாங்க பார்த்தீங்களா, அது கர்த்தருடைய ஆவி கிடையாதுன்னு சொல்கிறார். ஓகே, சொல்லிட்டு இது கர்த்தருடைய ஆவி அல்ல என்பது நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. முழு சபையுமே நலனுக்கடுத்த விருப்பங்களில் முழு சபையுமே நலனுக்கடுத்த விருப்பங்களில் ஏகத்துவத்தினை ஒற்றுமையினை உணர்வதே கர்த்தருடைய ஆவியாக இருக்கின்றது. ஸோ இப்போ நமக்கு நல்லா இந்த இடம் புரிஞ்சிருக்குது. சரிங்களா? ஒரு உலக பிரகாரமாக ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தார். அதை தவிர்த்துட்டு அதில் என்ன கற்றுக்க சொன்னார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி மக்கள் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். சபைக்கு வரும் பொழுது ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 51 பேர் ஒரு சில மூப்பர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போது 49 பேர் சில பேர் முன்னிறுத்தியிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கவும் படலை இந்த இடத்துல. அப்போது இந்த 49 பேருக்கு எந்த பிரதிநிதியுமே கிடையாது அப்படின்னு விடப்படுறாங்க. இப்போது இந்த மாதிரி தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா இது கர்த்தருடைய ஆவி கிடையாது, இது இவங்களுக்கு பிரதிநிதியே இல்லைன்றது கர்த்தருடைய ஆவி கிடையாது. இங்கே தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த 51 பேரும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பரானவர்கள் சபைக்கு தான் மூப்பர், இந்த 51 பேருக்கு மூப்பர் கிடையாது, ஒட்டுமொத்த சபைக்கு மூப்பர். அதனால் என்ன வரணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது முழு சபையுமே நலனுக்கடுத்த விருப்பங்களில் ஏகத்துவத்தினை ஒற்றுமையினை உணர்வதே கர்த்தருடைய ஆவியாக இருக்கின்றது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது. ஆனால் ஒருவேளை பெரும்பான்மையினராய் காணப்படும் 51 பேர்களும் பின்வருமாறு இப்படி சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது சரியான ஒரு அன்பின் அடையாளமாக இருக்காதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், திரும்ப படிக்கிறோம். அந்த 51% சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம், இது எங்கள் விருப்பம், இந்த சகோதரனை மூப்பராய் பார்த்திடுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம், இவர் நன்கு தகுதியுடையவராக காணப்படுகின்றார் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். மேலும் எங்கள் சகோதரில் உள்ள 49 பேர்களின் விருப்பங்கள் என்னவாக இருப்பினும் அதற்கு நாங்கள் கவனம் கொடுக்க மாட்டோம் என்று கூறுவார்களானால் இது அன்பின் ஆவியாய் காணப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா?
51 பேர்களுக்கு மாத்திரமல்லாமல் சிறுபான்மையினராக காணப்படும் 49 பேர்களுக்கும் பொருத்தமான பிரயாசம் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் யோசனை கூறுகின்றோம். அப்போ 51 பேருக்காக ஒரு முடிவு எடுக்காமல் அந்த 49 பேருக்கும் சேர்ந்து, அதாவது 100% சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்க நம்ம எல்லாருமே பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட் இந்த இடத்துல பேசியிருக்கார். 51% நீங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் கூட 49 பேருக்கு எந்த பிரதிநிதியுமே இல்லை அப்படின்னு விடுறது அது வந்து சரி கிடையாது, அது கர்த்தருடைய ஆவி கிடையாது. அப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம். ஒவ்வொருவனும் தனக்கு விருப்பமானதை மாத்திரம் செய்கிறவனாய் இராமல் மாறாக ஒருவர் இன்னொருவரின் உணர்வுகளையும் மதிக்கவும், ஒருவரை ஒருவர் மதிக்கவும், ஒருவரில் ஒருவர் அக்கறை கொள்ளவும் முயற்சித்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருமே மற்றவங்களுடைய உணர்வுகளை என்ன பண்ணணும்னா மிக அதிகமாக வந்து மதிக்கணும், அவங்க விருப்பங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் கனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை 100 பேர்கள் எண்ணிக்கையுள்ள சபையாரில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானது உதவிக்காரர்களின் ஸ்தானத்திற்கு ஒருவரை தகுதியாக்கிவிடும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, நல்லா கவனிக்கலாம். அதை மறுபடியும் படிக்கிறேன். ஒருவேளை 100 பேர்கள் எண்ணிக்கையுள்ள சபையாரில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானது உதவிக்காரர்களின் ஸ்தானத்திற்கு ஒருவரை தகுதியாக்கிவிடும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? என்ன சொல்கிறாருன்னு புரியுதுங்களா? 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க சபையில். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானது உதவிக்காரர்களின் ஸ்தானத்திற்கு ஒருவரை தகுதியாக்கிவிடும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதுதான் உதாரணம் சொல்கிறார் பின்னாடி அவர். சகோதரர்கள் ஏ, பி மற்றும் சி என்பவர்கள். சரிங்களா? சகோதரர்கள் ஏ, பி, சி என்பவர்கள் சகோதரர்கள் டி, இ மற்றும் எஃப்ஐ விட நன்கு தகுதியானவர்கள் என்ற மிகவும் தெளிவான கருத்தினை சபையாரில் ஒருவனாகிய நான் கொண்டிருக்கலாம். புரியுதுங்களா? 6 பேர் எடுத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் 3 பிரிச்சிட்டாரு, இந்த பக்கம் 3 பிரிச்சிட்டாரு. இந்த பக்கம் என்னது? ஏ, பி, சின்னு பிரிச்சாரு. இந்த பக்கம் என்ன பிரிச்சாரு? டிஇஎஃப்னு பிரிச்சிட்டார். சரிங்களா? அப்படி பிரிக்கும்போது திரும்ப படிக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகோதரர்கள் ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் சகோதரர்கள் டி, இ மற்றும் எஃப்ஐ விட, இந்த செகண்ட் பாகத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா, டிஇஎஃப், இவங்களை விட இந்த ஏபிசி. சரிங்களா? ஸோ நன்கு தகுதியானவர்கள் என்ற மிகவும் தெளிவான கருத்தினை சபையாரில் ஒருவனாகிய நான் கொண்டிருக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ 6 பேரை முன் வச்சாங்க. அதில் ஏபிசி இந்த 3 பேர், இந்த 3 பேரை விட யாரை விட? டிஇஎஃப்பை விட நல்லா தகுதியானவங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கருத்து என் மைண்டில் இருக்கலாம். மற்றும் அந்த மூவருக்கும் வாக்களிப்பதற்கு எனக்கு உரிமையும் காணப்படுகின்றது. அப்போ அந்த 3 பேருக்கு, யாருக்கு நல்லா தகுதியோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வாக்களிப்பதற்கு எனக்கு உரிமையும் இருக்கின்றது, காணப்படுகின்றது. பின்னர் ஒருவேளை யாரோ ஒருவர், நல்ல கவனிங்க இடத்த, பின்னர் ஒருவேளை யாரோ ஒருவர் சகோதரர்கள் டி, இ மற்றும் எஃப்ஐ குறித்து நல்லெண்ணம் கொண்டுள்ளவரனில் நானோ ஆம், அந்த சகோதரன் இந்த மற்ற சகோதரர்களை விரும்புகின்றார், இச்சகோதரர்களுக்கு எதிராக உண்மையில் ஏதாகிலும் எனக்கு தெரியுமா என்று எனக்குள்ளே கேட்டிடுவேன். நல்லா கவனிங்க, எளிமையாக புரியக்கூடிய பாயிண்ட் தான் சொல்லியிருக்கார். சபையில் இன்னொரு சகோதரர், என்னுடைய எண்ணம் என்ன? ஏபிசி தான் சிறந்தவர்கள். யாரை விட?
இந்த டிஇஎஃப்போட சிறந்தவர்கள்னு சொல்லி நான் மைண்டில் வந்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்றத எனக்கு தெரியுது அப்படின்னு இருக்கிறேன். பின்னர் ஒருவேளை யாரோ ஒருத்தர் சகோதரர்கள் யார் டிஇஎஃப் அவங்கள குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கொண்டுள்ளார் எனில் நானோ ஆம் அந்த சகோதரன் இந்த மற்ற சகோதரர்களை விரும்புகின்றார். யாரோ ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒருத்தர் இந்த டிஇஎஃப்பை விரும்புகின்றார் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிப்பேன். இச்சகோதரர்களுக்கு எதிராக உண்மையில் ஏதாகிலும் எனக்கு தெரியுமா என்று எனக்குள்ளாக கேட்டுடுவேன். இதான் எனக்கு தெரியும் அந்த 3 பேரை பற்றி அப்படின்னு நான் கேட்டுப்பேன். சொல்லிட்டு ஒருவேளை இவர்களுக்கு எதிராய் நான் எதையும் அறியேனாகில் மற்றும் மற்ற சகோதரர்கள் இச்சகோதரர்களை பெற்றுக்கொள்வதை நான் காண விரும்பிடுவதற்கு நல்ல காரணமாய் அமைந்திடும். பாருங்கள் எப்படி விட்டுக் கொடுக்குறாரு பாருங்கள். இந்த இடத்துல அவர் எப்படி ஒரு பெருந்தன்மையான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த டிஇஎஃப் இந்த 3 பேரை விட பெஸ்ட்டு யாருன்னா ஏபிசி தான் அந்த இடத்துல பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொருத்தர் வந்து இந்த டிஇஎஃப்பை விரும்புகிறாரு. அப்போ அவங்களுக்கு எதிராக எனக்கு எதுவும் தெரியல அப்படின்றது நான் பார்க்குறேன். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது தெரியுமா எனக்குள்ளே நான் கேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எதுவுமே எனக்கு தெரியல, இவங்களை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்? இப்போ தான் அது பார்க்கணும். நான் என்ன ஃபீல் பண்ணணும்? இந்த டிஇஎஃப்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, அவனுக்கு எதிராக எந்த எண்ணமும் என்கிட்ட மைண்டில் வரலை, நான் என் மனசை யோசித்து பார்ப்பேன். இந்த சூழ்நிலையில் அதை மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவேளை இவர்களுக்கு எதிராக நான் எதையும் அறியேனாகில், யாருக்கு எதிராக? இந்த டிஇஎஃப் அறியேனாகில் மற்றும் மற்ற சகோதரர்கள் இச்சகோதரர்களை பெற்றுக்கொள்வதை, மற்ற சகோதரர்கள் இந்த சகோதரர்களை யாரை? டிஇஎஃப் பெற்றுக்கொள்வதை நான் காண விரும்பிடுவதற்கு நல்ல காரணமாய் அமைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, இப்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப படிச்சிடலாம், அப்போ தான் அது புரியும். இப்போ இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எங்கேருந்து படிக்க போகிறோன்னா இந்த இடத்துல படிக்க போகிறோம். சரிங்களா? படிக்கிறேன், நல்லா கவனிங்க, கரெக்டாக புரிஞ்சிடும். சகோதரர்கள் ஏ, பி மற்றும் சி என்பவர்கள். அடுத்தது சகோதரர்கள் டிஇ மற்றும் எஃப்ஐ விட நன்கு தகுதியானவர்கள் என்ற மிகவும் தெளிவான கருத்தினை சபையாரில் ஒருவனாகிய நான் கொண்டிருக்கலாம். சரிங்களா? 6 பேர் எடுத்தார். இது ஏபிசி, இது டிஇஎஃப். சரிங்களா? இந்த ஏபிசி இவங்க வந்து இவங்களை விட பெஸ்ட்டு அப்படின்னு சபையாரில் ஒருவனாகிய நான் எண்ணம் கொண்டிருக்கலாம். மற்றும் அந்த மூவருக்கும் வாக்களிப்பதற்கு எனக்கு உரிமையும் காணப்படுகின்றது. இது வரைக்கும் தெளிவாக நமக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்ததில்லை. பின்னர் ஒருவேளை யாரோ ஒருவர் சகோதரர்கள் டிஇஎஃப் அவங்கள பற்றின ஒரு நல்ல எண்ணம் வச்சுருக்கிறாங்க. இந்த டைமில் நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியுது ஏபிசி தான் பெஸ்ட்டுன்னு. ஆனால் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஇஎஃப் வந்து அவங்கள பற்றினா நல்ல எண்ணம்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் சொல்கிறார். நானும் ஆம் அந்த சகோதரன் இந்த மற்ற சகோதரர்களை விரும்புகின்றார். இச்சகோதரர்களுக்கு எதிராக உண்மையில் ஏதாகிலும் எனக்கு தெரியுமா என்று எனக்குள்ளாக கேட்டிடுவேன். ஒருவேளை இவர்களுக்கு எதிராய் நான் எதையும் அறியேனாகில், ஒருவேளை இவங்களுக்கு எதிராக எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் இப்போ? மற்றும் மற்ற சகோதரர்கள் இச்சகோதரர்கள் யார்? டிஇஎஃப் பெற்றுக்கொள்வதை நான் காண விரும்பிடுவதற்கு நல்ல காரணமாய் அமைந்துவிடும். எது நல்ல காரணமாக அமைந்துடும்? அவங்களுக்கு எதிராக எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற காரணம் யோசித்து பார்க்கும் பொழுது ஓகே பெஸ்ட்டு. மற்ற சகோதரர்கள் இந்த டிஇஎஃப் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல காரணமாக அது அமைஞ்சிடும். சரிங்களா? இப்போ அடுத்துள்ள போயிடலாம். ஒருவேளை நான் மூப்பனாக போகிறேன் என்றால்,
ஒருவேளை நான் மூப்பனாக போகிறேன் அப்படின்னா வெறும் பெரும்பான்மையினர்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதை காட்டிலும் முழு சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே நலமாக இருக்கும். பார்த்தீங்களா, பெஸ்ட்டு கருத்து சொல்கிறார் இடத்துல. அப்போ ஒட்டுமொத்த சபையுமே என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுத்தால் தான் அது நல்ல காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சபையார் யாவரும் தங்கள் மனங்களில் திருப்தியும் மனநிறைவும் மனரம்மியமும் அடைந்திட நான் விரும்பிடுவேன். இப்போ சபையார் எல்லாருமே அவங்க மனசில் மனரம்மியம், திருப்தி, சந்தோஷம் இப்படிலாம் இருந்து ஒட்டுமொத்தமாக செலக்ட் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நான் அப்படி தான் விரும்புவேன்றார் அவர். பாருங்கள், அடுத்த பாயிண்டில் நான் என்னை அவர்களுடைய இடங்களில் வைத்து பார்த்திட விரும்புகிறேன். ஸோ இந்த ஏரியா நமக்கு கொஞ்சம் புரிகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் நிதானமாக நம்ம படிக்கணும், நிதானமாக உள்வாங்கணும், அப்போ தான் அது புரியும். நான் என்னை அவர்களுடைய இடங்களில் வைத்து பார்த்திட விரும்புகின்றேன். எப்படி? எனக்கு சிறுபான்மையினர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேனோ, இந்த சிறுபான்மையினர் இருக்காங்க பார்த்தீங்களா 49%, அவங்க எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அதையே நானும் சிறுபான்மையினருக்கு செய்திட வேண்டுமென பொன்னான பிரமாணமானது எதிர்பார்க்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இது ஓகே, இது இந்த லைன் ஓகே. அடுத்ததான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் என்ன அவங்க இடத்துல வச்சு பார்க்க விரும்புகிறேன். அப்போது இந்த சிறுபான்மையினர் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் 49%, சரிங்களா? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அதையே நான் அவங்களுக்கு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் பொன்னான பிரமாணம் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த இடம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை நான் சிறுபான்மையினரில் ஒருவனாக காணப்பட்டு, இப்போ என்னை கொண்டு போய் எங்கே வச்சிட்டாரு, என்னென்னா பிரதர் ரசல் அவரை கொண்டு போய் எங்கே வச்சிட்டார், இப்போது 49%க்குள்ளே உட்கார வச்சிட்டாரு. இப்படி நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா? இந்த இடத்துல 49 போட்டுக்கோங்க, இந்த இடத்துல 51 போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிரதர் எங்கே உட்காந்துருக்காரு, இப்போது 49% டீமில் உட்காந்துருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு வாங்க, சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். ஒருவேளை நான் சிறுபான்மையினரில் ஒருவராக காணப்பட்டு அவர்கள் பெரும்பான்மையானவர்களாக காணப்பட்டிருந்திருப்பார்களானால், இந்த இடம் தான் முக்கியம். யார்? இவங்க கிடையாது, இவங்க இந்த 49% ஒருவேளை பெரும்பான்மையினராக காணப்பட்டிருந்திருப்பார்களானால் அப்படி எடுத்துக்கணும், சரிங்களா? என்னை குறித்து அவர்கள் கருத்தில் கொள்ளும்படிக்கு நான் எவ்வளவாய் விரும்பிடுவேன். அப்போ இந்த 49% ஒருவேளை இவங்க 51% இருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? இந்த 51% மக்களை நான் பார்க்கணும் அப்படி யோசிப்பேன்ல நான், சரிங்களா? ஏன்னா அங்கே கவனிக்கணும்னு யோசிப்பேன் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ நான் 14% ஒருத்தராக இருக்கும் பொழுது என்னடா நம்ம இந்த 14% உள்ளே வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது ரொம்ப அழகான பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 49% மக்களை நான் அதுக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இவங்க தான் மெஜாரிட்டியாக வச்சுக்கணும் நான் மைண்டில். அப்போ அவங்க என்னை எப்படி பார்க்கணும், எப்படி கவனிக்கணும்னு விரும்பணும். யார்? இந்த 51% மக்களை என்ன கவனிக்கணும் விரும்பணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் இவங்களை எடுத்துக்கணும். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரதர் ரசில் இங்கே இருக்கார், இது 51% இங்கே இருக்குது, இது 49% இங்கே இருக்குது. இப்போ பிரதர் ரசில் எங்கே இருக்கார்? 49%ல் இருக்கார். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த 49% மக்கள் ஒருவேளை 51% இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னை 51% மக்கள், ஏன்னா அவங்க தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பட்சங்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நான் விரும்புவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்க சொல்கிறாரு இடத்துல, சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்ப நான் வாசிக்கிறேன். ஒருவேளை நான் சிறுபான்மையினரில் ஒருவனாக காணப்பட்டு அவர்கள், யார்? அந்த சிறுபான்மையினர், அவர்கள் பெரும்பான்மையானவர்களாக காணப்பட்டிருந்திருப்பார்களானால் என்னை குறித்து அவர்கள் கருத்தில் கொள்ளும்படிக்கு நான் எவ்வளவாய் விரும்பிடுவேன், நான் கவனிக்கும்படி கூட விரும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால்
நாம் மற்றவர்களை போன்று சமமாய் பெருந்தன்மையுடன் காணப்பட வேண்டும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்களைப் போல பெருந்தன்மையாய் சமமாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையில் இந்த இடம் கூட நல்ல முக்கியமான இடம். இது உண்மையில் முக்கியமுள்ள ஏதாகிலும் காரியத்தை குறித்து நான் கவனம் குறைவாகவோ அல்லது அக்கறையற்றோ காணப்பட வேண்டும் என்று குறிப்பதாக இராது. இப்படிப்பட்ட ஒரு செய்கை இது மற்றவர்களைப் போல சமமாய் காணப்பட வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மை வருது பார்த்தீங்களா, அந்த காரியமானது அது மட்டுமல்லாமல் இந்த பொன்னான பிரமாணம் எதிர்பார்க்கின்ற மாதிரியும் வரக்கூடிய காரியமானது நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு கவனக்குறைவாகவோ ஒரு அக்கறையற்ற மனிதனாகவோ இருக்கின்ற ஒரு காரியத்தை இது சொல்லாதுன்றது சொல்கிறாரு. சரிங்களா? ஒருவேளை ஒருவர் மோசமான மனுஷனாகவோ அல்லது அர்ப்பணிக்கப்படாத மனுஷனாகவோ அல்லது ஏதேனும் விதத்தில் மூப்பனாவதற்கு முற்றிலுமாய் தகுதியற்றவராய் இருப்பாரெனில் அப்பொழுது நான் முகமுகமாய் எதிர்த்து நின்று குறிப்பிட்ட காரணங்களினால் என்னால் இந்த சகோதரனுக்கு வாக்களிக்க முடியாது என்று கூறிடுவேன். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் அப்படி பேசுவேனே தவிர மற்றபடி நான் எல்லாரும் போலவும் அந்த பொன்னான பிரமாணம் எதிர்பார்க்கின்ற மாதிரி அல்லது அந்த பெருந்தன்மையுடன் சரிசமமாக இருப்பது தான் நான் செய்வேன்னு சொல்லி காமிக்கிறாரு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்திருந்தார்னா அந்த காரணத்துக்கு மட்டும்தான் எதிர்த்து நின்று இவர் தகுதியற்றவர்னு சொல்லுவேனே தவிர மற்றபடி நான் பண்ண மாட்டேன்றதை சொல்கிறார். அடுத்தது, காரணங்களை தெரிவிப்பதை என்னால் முடிந்த மட்டும் நான் தவிர்த்து கொள்வேன். பார்த்தீங்களா, இன்னும் முக்கியமான இடத்துக்கு போகிறார். நான் எதிர்த்து நின்று பேசணும்னு சொன்னாரையா, அந்த இடத்துல காரணங்களை சொல்கிறத நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டார். எனக்கு நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் மற்றும் ஜென்டிலாக விட்டுறது பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஒருவேளை காரணங்களை தெரிவிப்பது அவசியமாகுமானால் அதை என்னால் முடிந்த மட்டிலுமான அன்பான விதத்தில் செய்திடுவேன். ஒருவேளை கட்டாயமாக காரணத்தை சொல்லணும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் நான் அன்பை என்ன பண்ணுவேன்னா, ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நான் அவருக்கு ஓட்டு போடலை, தேர்ந்தெடுக்க விரும்பலைன்றதை நான் சொல்லுவேன்றதை சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது, நான் எந்த சகோதரனை குறித்துமான அன்பற்ற வார்த்தையை கூறிடவோ அல்லது தீமை பேசவோ மாட்டேன் என்று சகோதர சகோதரிகள் அறிந்திருக்கும் அளவுக்கும் மற்றும் முழுமையான அவசியம் காரணமாகத்தான் ஒரு சகோதரனை எதிர்க்கும் கடமையினை, அதாவது தேவனுக்கான மற்றும் சபையினிடத்திலும் உள்ள இப்படிப்பட்ட கடமையினை நான் செய்கிறேன் என்று சகோதர சகோதரிகள் அறிந்திருக்கும் அளவுக்கும் அனைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான நிலையினை நான் அடைந்திட முற்காலங்களில் பிரயாசம் எடுத்திடுவேன். நாம் ஒருவரில் ஒருவர் அந்த நம்பிக்கையினை அடைவோமானால் நாம் சொல்லுகிற எதற்கும் அனைத்து மதிப்பும் முக்கியத்துவமும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியில் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. சரிங்களா? மேக்சிமம் காரணங்களை சொல்கிறத நான் தவிர்த்திடுவேன். கட்டாயமாக தேவை அப்படின்னா அது மட்டும் சொல்லுவேன், அதையும் மிகவும் அன்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது நிச்சயமாக கர்த்தரின் சார்பாக தான் அது இருக்கும். சரிங்களா? முக்கியமான அவசியம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை சபையாருக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா நான் அதிகமான பிரயாசப்படுவேன், கடந்த காலங்களில் படுவேன். திடீர்னு ஒரு நாள் உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் ஒரு கருத்து சொல்கிறதில்ல அர்த்தம் இருக்காது. நான் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஜனங்கள் என் மீது நம்பிக்கை வைக்கும் அளவுக்கும் என்ன பண்ணுவேன்னா நான் பிரயாசப்படுவேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போது ஏன்னா நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாருமே இதே மாதிரி அடைஞ்சிக்கணும். சபையில் எல்லாருமே கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா சபை அவங்களை முழுசாக நம்புது, கர்த்தர் சார்பில் அவர் பேசுகிறாரு, அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஸோ இந்த முக்கியத்துவத்தை சபையில் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இப்போ நம்ம இதை ரிவைஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க் நமக்கு. அதனால் தயவுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கேள்வியை கேட்டாங்க, ரொம்ப அருமையான பதில் என்ன பண்ணாருன்னா உள்ளே நிறைய அடங்கியிருக்கு. நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் ரன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது இந்த சப்ஜெக்ட்லாம் எப்போவுமே. சரிங்களா? ஓகே, கேட்டாலும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் அது புரியாது. அதனால் இது மாதிரி இன்னும் ரெண்டு பெரிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட காரியங்கள் முடியும். தயவுக்கு என்ன பண்ணுங்கன்னா நிதானமாகவே கேளுங்க. இது டைம் எடுத்திருக்குது கொஞ்சம் அதிகமாகவே.
அப்போ தான் அது பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அப்போ குயிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷனுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடலாம். அப்போது சபையின் தேர்ந்தெடுத்தல் சம்பந்தமாக நம்ம வந்து சில சதவீதங்கள்லாம் பெர்சன்டேஜ் எல்லாம் பின்பற்றுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உதவிக்காரர்களுக்கும் பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சரிங்களா? அப்போ பதில் என்ன? சபை மீது முழு பொறுப்பும் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணார்னா முதல்ல இங்கே உள்ளே கொண்டு வந்தாலும் சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த நிர்வாகம் என்றது சபை சம்மந்தப்பட்டது தான், தனிப்பட்ட யார் சம்மந்தப்பட்டதும் கிடையாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போது அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னார். சபை வந்து ரொம்ப எளிமையாக தெளிவாக முடியெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்குதுன்னு சொன்னார். இந்த ஒரு கோணத்திலிருந்து யாருமே திசை திருப்பக்கூடாது. எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை எண்ணங்கள்லாம் இருக்கின்ற மாதிரி யாராவது கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சில அதிகாரங்கள் கொள்கைகள்லாம் மாறுபட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு தீவு எடுத்து ஒரு உதாரணம் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கும் சில காரியங்கள் சொன்னார். அப்போ தனிப்பட்டவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சரியாக வராது. காரணம் அவங்களுக்காகவே சில சட்டங்கள்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னார். அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ சபை அப்படின்னா அவங்க கர்த்தர் சார்பாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு காரியம் வந்து முதல்ல வந்து முன்வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார். அடுத்து வந்து நாங்கள் சில கட்டளைகளை சொல்லாமல் யோசனைகளாக வந்து 6th வால்யூமில் சில காரியங்களை நாங்கள் சொல்லிக்கணும்னு சொல்லி காமிச்சார். அப்போ அதில் 51%, 49% இதை மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லி காமிச்சார். ஸோ அடுத்து வந்து 6 பேர் ABCDEF அப்படின்னு பிரித்தார். இதில் இந்த ABCD பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிப்பீட்டடாக படிச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த சிறுபான்மையினரில் ஒருவனாக நான் இருக்கும் பொழுது நான் எப்படி அங்கே இருக்கணும், அவங்களுடைய எண்ணங்களை எப்படி நான் பூர்த்தி செய்யணும், அதெல்லாம் சொல்லி காமிச்சார். இதில் நமக்கு ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருந்த ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கர்த்தருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஜனங்களாக பிரயாசப்படணும். வாழ்க்கையில் இவங்க சொன்ன கருத்து சரியாக இருக்கும், சரியான காரணங்களுக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்றதுன்னு சொல்லி காமிச்சார். அந்த மாதிரி அநேக காரியங்களை பேசியிருக்காரு. அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த காரியங்களை நம்ம வந்து நிதானம் படிங்க, யோசிங்க, அநேக உண்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நாம் முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக சில காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் அனுமதி கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தெய்வம் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.